டியூஸ்டே மார்னிங் வாடகை வீட்டில் இருக்கும்போது ஒரு நாள் கூட கோலம் போடாமல் வாசலில் இருந்ததே கிடையாது. போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஏதோ நம்ம வீட்டில் மட்டும் என்னமோ வெறுமையாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அக்கம் பக்கம் எல்லாருமே அப்படி தான் வந்து போடுவாங்க. ஸோ ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கோலம் போட்டதுனால இன்னும் அந்த அளவுக்கு வந்து வரமாட்டேங்குது. இப்போ தான் ரெகுலராக போட ஆரம்பிச்சிருக்கேன். ஓரளவுக்கு கோலம் இனிமேட்டு நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கட்டரை பற்றி நிறைய டைம் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பீன்ஸ் அவரைக்காலாம் கட் பண்ணுறதுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ணும். வெங்காயமே அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேரட் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக கட் பண்ணும். கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆச்சு அது வாங்கி. ஏன்னா தண்ணிக்காலம் பிறக்கிறதுக்கு முன்னாடி வாங்கினது 59 ரூபாய்க்கும் வாங்கினது. ஈரோட்டில் தான் ஒரு ஹோல்சேல் கடையில் வாங்கின ஞாபகம் இருக்குது. ஆன்லைன்லேயும் இப்போ கிடைக்கிது, வேணா வாங்கி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பாட்டில் அப்படி தான் வாங்கினது. பாட்டில்லாம் நல்லாயிருக்கு, மூடி மட்டும் கொஞ்சம் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, மற்றபடி நல்லாயிருக்கு. ராகி சேமியா பார்த்திங்கன்னா அனில் பிராண்ட் தவிர இது வரைக்கும் வேறு எந்த பிராண்டுமே ட்ரை பண்ணதில்லை. இந்த டைம் தான் சங்கு ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு என்னமோ அனிலோட டேஸ்ட் கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி தோணுது. ஸோ பொண்ணுங்க 2 பேத்துக்குமே காலையில் இன்றைக்கி ராகி சேமியா தான். 2 பேத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ தாளிச்சுக்கு மட்டும் கொடுத்தா போதும், காரம் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணும்போது ரொம்ப யோசிச்சு பேக் பண்ணும். என் வீட்டுக்கார் ரொம்ப ஓவராக பண்ணுற பிள்ளைங்களே இவ்வளோ பெருசாகிட்டாங்க அப்படிம்பாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி எனக்கும் அவங்களுக்கும் லஞ்ச் கிடையாது, பொண்ணுங்க 2 பேத்துக்கு மட்டும் தானே. ஸோ அதனால் பீன்ஸ் பொரியல் மட்டும் தான் பண்ணியிருந்தேன். அது தொட்டுக்கிறதுக்கு 2 பேத்துக்குமே கேன்டீன் இருக்குது, ஏதாச்சும் வாங்கிக்கலாம். ஆனால் வாங்க மாட்டாங்க. சிப்ஸ் தான் இன்றைக்கி பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். அந்த சிப்ஸை முழுசாக கொடுத்தோன்னா அதை உடைக்கிறேன்னு சொல்லிட்டு கை காரம் பண்ணிப்பாங்க, கண்ணில் இது பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சின்னதாக உடச்சி கொடுத்தேன். சாப்பிட்றதுக்கு ஈஸியாக, ஏன்னா ஸ்பூன் எடுத்துகிட்டு போயிடுவாங்களா. ஸோ அப்போ இந்த மாதிரி உடச்சி கொடுத்தோன்னா சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும்னு இந்த மாதிரி தான் பேக் பண்ணேன். ஸோ இதை தான் அவங்க திட்டிகிட்டே இருப்பாங்க, ஆனால் அது பழகிடுச்சு அப்படியே. ஸோ இன்னும் எனக்கும் அவங்களுக்கும் நைட் வச்ச இட்லி இருந்துச்சு, அவங்க அதை தாளிச்சிட்டு இருந்தாங்க.